ஹாய், குட் ஈவினிங். வாங்க இன்றைக்கி ஈஸியான பன்னீர் சமோசா ரெசிபி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணது. இப்போது இதில் நம்ம வத்தல் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இதில் பட்டாணி, பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. நீங்கள் நார்மலான பட்டாணினா வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக குக் பண்ண விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பட்டாணி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை துருவி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் ஈஸியாக குக் ஆயிரும். இப்போது இதை உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் துருவின சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தூரம் சீஸியாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக போதுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சமோசா ஷீட் எடுத்துக்கோங்க. நான் ரெடிமேட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கலக்கி வச்சுக்கோங்க தண்ணியில். அதை ஆட் பண்ணிவிட்டு சமோசா இப்போ மடக்கியாச்சு. நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாய் எடுத்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆயிரும், உள்ளாடி குக் ஆகாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பன்னீர் சமோசா ரெடி. இதில் நீங்கள் சிக்கன், எக்கு, வெஜிடபிள்ஸ் எது வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.